இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்துட்டு போய் பாடம் போட்டு அதுக்கு எந்திரம் கட்டுவாங்க. ம். ஸோ அந்த எந்திரம் தான் எனக்கு தெரியும். இந்த சிஜில் எந்திரம்னா எனக்கு தெரியல. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிஜில் யந்திரம் அப்படின்னு வந்து நம்ம அதை முழுசா எடுத்துக்க முடியாது. ஓகே. சிஜில் குறியீடுகள் அப்படின்னு சொல்லலாம். ம். சரிங்களா? இப்போ என்னன்னா, நம்ம நம்ம முன்னோர்கள் எல்லாமே நிறைய குறியீடுகள் மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகே. சரிங்களா? நிறைய விதமான குறியீடுகள் இருக்கு. இப்போ ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா, இப்போ ஸ்வஸ்திக் ஒரு சிம்பிள் பார்க்குறோம் இல்லையா? அந்த சிம்பிள் ஒரு குறியீடு தான். ஓகே. ஏதாவது ஒரு புதுமனை புகுவிழாக்கோ இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த ஸ்வஸ்திக் வரைஞ்சி லாபம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அப்போ அந்த ஸ்வஸ்திக் வந்து மகாலட்சுமி அம்சமாக பார்க்கப்பட்டு அது சுபிக்ஷத்தை வர வைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது தான் அது பார்க்கப்பட்டது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். சரிங்களா? மேற்கத்திய நாடுகளில் வந்து வேற வேற விதமாக இதை குறியீடுகளாக பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இப்போது ஸ்வஸ்திக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுபிக்ஷத்துக்கு பயன்படுத்தினோம். இதே ஸ்வஸ்திக் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுற மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஆள் ஃபேமஸ் ஆனார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர். அப்போ பாருங்களேன், ஒரு சிம்பிளை கிளாக் வைஸ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு விதமாக வேலை செய்யுது, ஆன்டி கிளாக் வைஸ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு விதமாக வேலை செய்யுது. சரிங்களா? அப்போ குறியீடுகள் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு பேர் சிஜில் எந்திரம், இல்லாட்டி சிஜில் குறியீடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே குருஜி. இப்போ இந்த சிஜில் குறியீடுகள் எப்படி வேலை செய்யுது? இது வந்து குறியீடுகள் வந்து நம்ம எதுக்கு வரைகிறோம் ஜென்ரலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு இறைவனுக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த குறியீடுகள் வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அது என்னன்னா, சில குறியீடுகள் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு நம்ம எதை நினச்சிருக்கோமோ அந்த பகுதியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் அதே விஷயத்தில் நம்ம வந்து வெற்றி அடையிறதுக்குமாக வந்து இந்த குறியீடு வந்து பயன்படுது ஆக்சுவலாக. சரிங்களா? அப்போ குறியீடுகளில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் சிஜில் குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஓகே குருஜி. இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இந்த குறியீடுகளை வந்துட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்? இது எல்லா மெத்தட்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுமா, இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கணுமா, இல்லை ஒரு ஜாப் வேணும், என்ன விஷயம் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்துக்காக வரையக்கூடியது தான் இந்த சிஜில் ஆக்சுவலாக. சரிங்களா? அப்போ இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸோ அஃபர்மேஷன்ஸோ நம்ம ஒரு வேணுங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி என்னன்னா அதெல்லாம் வார்த்தைகளாகவும் எண்களாகவும் இருக்கும். இது வந்து ஒரு உருவமாக இருக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர் பிறந்தோடனே அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அவங்க ஜாதகத்தை பேஸ் பண்ணி தனிப்பட்ட ஒரு எந்திரம் வரைஞ்சி கொடுக்குறதுக்கு ஆள் இருந்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த எந்திரம் வரைகிற முறையே டோட்டலாக மாறிடுச்சு. ஆச்சாரங்கள் இல்லை, அனுஷ்டானங்கள் இல்லை. சரிங்களா? முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரம் ஒருத்தருக்கு வரையணுன்னா யார் வரைகிறாங்களோ அவங்க 48 நாள் விரதம் இருப்பாங்க. ஒருத்தருக்கு வரையணும்னா அவர் 48 நாள் விரதம் இருந்து அது தெய்வ சக்தி எடுத்து அந்த எந்திரம் காப்பர் தகடில் வரைஞ்சி கொடுப்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் இப்போ கடையில் போனீங்கன்னா ஒரு எந்திரம் வேணுன்னா பிளேட்டை வாங்கிட்டு வந்துடலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த எந்திரம் வரையக்கூடிய நபர்கள் அது அடுத்த தலைமுறைக்கு சரியாக யாரும் கொண்டு வராததுனால இன்னைக்கு அது வந்து ரொம்ப காமனான கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு எந்திரங்கள் வந்து இருந்தது, அந்த காலத்தில் இருந்தது. சரிங்களா? அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரல. அப்போது இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பண்ணணும், ஒரு ஸ்ரத்தையோடு பண்ணணும், ஒரு தெய்வ சக்தி எடுத்து பண்ணணுங்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் டைம் இல்லை. நிச்சயமா. சரிங்களா? இப்போது ரொம்ப சிம்பிளாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் வந்து இயக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த சிஜில் குறியீடுகள் அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த குறியீடுகளோட ஸ்பெஷாலிட்டி. கரெக்டு தான் குருஜி நீங்கள் சொல்கிறது. ஏன்னா அப்போது வந்து 48 நாள் விரதம் இருந்து ஒருத்தருக்கு நம்ம வந்து இந்த குறியீடுகள் எழுதி கொடுக்கணும்னா இந்த எந்திரம் படம் வரைஞ்சி கொடுக்கணும் அப்படி இருந்தாங்க. பட் இப்போ பிரச்சனைகள் அதிகமானதுனால தினமும் எப்படி யாராவது ஒரு 2-3 பேராவது வந்து கேட்டுருவாங்க இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி. இல்லை, அது கரெக்டு தான். பட் என்னன்னா அது முறைப்படி எழுதுறவங்க கம்மியாயிட்டாங்கன்னு சொல்கிறேன். அதுதான். இன்னும் நிறைய பேர் வந்து நீங்கள்
2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணி வாங்குறவங்கலாம் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த எந்திரம்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பாலக்காடுக்கு பக்கத்தில், பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் அப்புப்புள்ளியூருங்கிற ஊரில் வெள்ளாடை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் இருந்தார். சரிங்களா? அவர் இப்போ 90s தான் ஜீவசமாதி ஆனார். அவரோட ஜீவசமாதி மேலே ஒரு யந்திரம் வரைஞ்சிருப்பாங்க. சிவனுக்கு மேலே கீழே பார்த்த மாதிரி ஒரு இது பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த யந்திரம் இப்படி ஒன்று வரையினா அது எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி எந்திரம் வேற இன்னொன்று எங்கேயுமே கிடையாது. அது மட்டும்தான். சரிங்களா? அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆந்திராவில் இருக்கிற ஒருத்தருக்கு எந்திரம் வரைகிறவருக்கு கனவுல இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு, அங்கே போய் நீ இந்த எந்திரத்தை வரைஞ்சு கொடுன்னு அவருக்கு கனவுல வந்தது. சரிங்களா? அப்போ அந்த எந்திரம் வரைகிறவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. நிச்சயமா. சரியா? அப்போ அந்த மாதிரியான நபர்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? அப்போ ஒரு நமக்கு அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த எந்திரத்துக்கு அவ்வளோ வலிமை இருந்தது. அதை வரைஞ்சு கொடுக்குறவங்களும் அவ்வளோ வலிமையாக இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் மாடர்ன் டேஸ் நிறைய விஷயங்கள் மாற மாற என்ன ஆகும்னா இந்த எந்திரங்களோட தன்மைகளும் மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் அனுஷ்டிக்க வேண்டிய சில பூஜை முறைகளோ இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ண முடியுங்கிறது தான் இந்த சிஜில் குறியீடுகள். சரிங்களா? ஏன்னா மேற்கத்திய நாடுகளுக்கு நம்மள மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டாம். காலையில் பூஜை பண்ணும், இதை பண்ணும், எந்திரம் பண்ணும், உருவேற்றணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? அவங்க அந்த குறியீடுகள் யூஸ் பண்ணது எல்லாமே நம்மளோட மெத்தட்ஸ் இல்லாமல் நார்மலாக ஒருத்தருக்கு ஒரு குறியீடு வரையலாம். நிறைய காமனான சிம்பிள்ஸ் இருக்குது. நார்மலாக அவங்க யூஸ் பண்ணாங்களே தவிர இந்த மாதிரி நம்ம அளவுக்கு டீப்பாலாம் அவங்க அதை தயாரிக்கவும் இல்லை, அந்த சிம்பிளை யூஸ் பண்ணவும் இல்லை. ஓகே குருஜி, இப்போ குறியீடுகளை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணதுக்கான காரணம் என்ன? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இது ஆக்சுவலாக. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? பேசிக்கலாக எனக்கு நல்லா வரைய வரும். சரிங்களா? ஜோதிடம் படிச்சிருக்கோம், ஆஸ்ட்ராலஜி படிச்சிருக்கோம், நியூமராலஜி படிச்சிருக்கோம், கலர் தெரப்பியும் பண்ணியிருக்கோம், கிறிஸ்டல் தெரப்பியும் படிச்சிருக்கோம். ஜாப்பனீஸ் இதில் இக்கிகாய்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது என்னன்னா, உங்களுக்கு எது நல்லா வருமோ, எதை பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதுலேயே ஏர்ன் பண்ணலாம், பிடிச்ச விஷயத்தையே செஞ்சுட்டு சம்பாதிக்கிறது. சரிங்களா? அப்போ இது அந்த இக்கிகாய் அந்த புக்கு படித்தப்போ எனக்கு நான் உட்காந்து ஒரு 2-3 நாள் அதை யோசித்தேன். என்ன வரும் நமக்கு அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன வயசுலேருந்தே நல்லா வரைய வரும். சரி, ஓகே. இப்போது அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கோம், நியூமராலஜி படிச்சிருக்கோம். அப்போ இந்த டிராயிங்கையும் இந்த அஸ்ட்ராலஜியும் கம்பைன் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தப்போ தான் எனக்கு இந்த சிஜில் சிம்பிள்ஸ் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அதில் நிறைய அதை பற்றி ஹிஸ்ட்ரி பண்ணி ஏற்கனவே இங்கே எந்திரம் வரைகிறவங்க 2-3 பேர்கிட்ட அதை பற்றி கேட்டு என்ன ஏதுன்னு பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச விஷயந்தான் இந்த தனித்துவமான சிஜில்கள். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தனித்தனியாக அவங்க வெற்றிக்கான சிம்பிள் வரைகிறது அப்படிங்கிறது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஆரம்ப காலகட்டங்களில் வரைஞ்சி என் நண்பர்களுக்கு கொடுத்து இதை வச்சு இது சக்ஸஸ் ஆகுதான்னு பாருன்னு சொல்லி அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பப்ளிக்கு கொண்டு வந்தோம். சரிங்களா? ஏன்னா ஆராய்ச்சியில் இருக்கும்போது நம்ம யாரையும் நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியாது. அதனால தெரிஞ்ச சர்க்கிள்ஸில் கொடுத்து கொடுத்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அது ஆல்மோஸ்ட் 90 to 95% ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது பப்ளிக்காகவே கொண்டு வந்தோம். அப்போ என்னாச்சுன்னா, இங்கே நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறேன், டிராயிங் நல்லா வரும், நான் அதை பண்ணுறேன். சரிங்களா? அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன். அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை அனுப்பும்போது அவங்களுக்கு என்ன சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது, பாதகம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? கலர் தெரப்பி தெரியும், டிராயிங்க்கு கலர் வேணும். சரியா? அப்போ அவங்க லக்னம், லக்னாதிபதி, சந்திரன் எங்கே நிற்கிறாங்க, எங்கே அவங்களுக்கு என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு சாதகமாக அமையும், அதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அப்போ பேசிக்காக அதில் ஒரு நம்பர் வேணும். அவங்களுக்கு எந்த நம்பர் அதில் சூட்டபுளாக இருக்கும், எந்த நம்பர் அவங்க அடிக்கடி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணிங்கன்னா தான் ஒரு சிஜில் ஆக்சுவலாக. பட் காமனாக சிஜில்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே இருக்குது. நீங்கள் சிஜில் ஃபார் மணின்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும், சிஜில் ஃபார் ரிலேஷன்ஷிப்னு போட்டிங்கன்னா வரும், சிஜில் ஃபார் ஹெல்த்னு போட்டிங்கன்னா வரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே சிஜில் காமனாக அவைலபிள். பர்சனலைஸ்டாக தனித்துவமான ஒரு நபருக்கு தனித்துவமான வெற்றிக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு இதை பற்றி ஒரு தீவிரமாக கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம் அதை பற்றி தீவிரமாக இது பண்ணி திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு
எப்படி கொடுக்க முடியும், பெஸ்ட்டாக எப்படி கொடுக்க முடியும், ஸோ அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு அது ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற ஆராய்ச்சி அப்படி தான் போச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து மக்களுக்கும் கொடுக்குறேன், அதில் நான் ஒரு வருமானமும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ அதுதான் எனக்கு அந்த ஆராய்ச்சி மேலே இன்னும் தீவிரமாக போனதுக்கான காரணம். அருமை குருஜி. ஓகே குருஜி, இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜாதகம்லாம் வச்சு நம்ம குறியீடுகள் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகங்கிற விஷயமே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்ற விஷயங்கள் வச்சு அவங்களால குறியீடுகள் வரைஞ்சி தர முடியுமா? வரையலாம். இது எப்படி எடுப்போம்னா, இப்போ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் சொல்லும்போது அதில் வந்து நியூமராலஜி வந்துடும். சரிங்களா? இப்போ ஒரு குறியீடு கேட்குறாங்கன்னு சொன்னாக்கா அவங்க எந்த டைம்ல கேட்டிருக்காங்க, எப்போ ஃபோன் வந்தது, சரிங்களா, அப்போ கோச்சார பலன் என்ன இருக்கு, கோச்சாரம்னு சொல்லுவோம், இப்போ நிகழக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு. ஏன்னா எல்லாருமே எல்லா டைமும் ஃபோன் பண்ணி கேட்டுற முடியாது. அவங்க கேட்குற டைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் கோச்சாரம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வரைஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன தேவைகளோ அதுக்கேற்ற மாதிரி குறியீடுகள் மாறும். சரிங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு விஷயத்துக்கு கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து 2 விஷயத்துக்கு கேட்பாங்க. சரிங்களா? குருஜி எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் கிடைக்கணும் அப்படிம்பாங்க ஒன்று. அதே மாதிரி எனக்கு மேரேஜுக்கு பார்த்துருக்காங்க, அதுவும் நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிம்பாங்க. ஸோ 2-3 விஷயம் ஒரே டைமில் கம்பைன் பண்ணி பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறத விட ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயம் இருந்ததுன்னா எனக்கு மற்றதெல்லாம் மாறிடும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இருப்பாங்க இல்லையா. இப்போ பொருளாதாரம் இருந்ததுன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் மாறிடும், ஒரு 70% ப்ராப்ளம்ஸ் மாறிடும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க அதை தெளிவாக பண்ணும்போது, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களால கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றிக்க முடியும். ஸோ அது ஜாதகம் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, இல்லை ஒரு சிலருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, இது கரெக்டாக இல்லையானே தெரியலம்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கிறது வந்து நம்ம இந்த கோச்சாரம் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். அவங்க நேம் வித் இனிஷியல், டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் தெரியல, இல்லாட்டி இல்லை. ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா டேட் ஆஃப் பர்த்தும் அவங்களுக்கு தெரியலன்னா குலதெய்வம் பேஸ் பண்ணி எடுப்போம். அவங்க குலதெய்வம் என்ன வாங்குறாங்க, ஸோ அவங்க குலதெய்வத்துக்கான ஜாதகம் என்ன, அதை பேஸ் பண்ணியும் எடுக்கலாம். அதுவும் வாய்ப்பு இருக்கு. இந்த குறியீடுகள் எடுக்கிறதுக்காக மற்ற விஷயங்கள் நம்ம வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஜாதகம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படிதான் பண்ணியாகணும். அருமை குருஜி, இவ்வளோ நேரம் சிஜில் குறியீடுகள்னா என்ன, சிஜில் அந்த எந்திரம் எப்படி நம்மளால் வரைய முடியும், அந்த மாதிரி விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஜாதகம் இல்லைனா கூட நம்ம டேட் ஆஃப் பர்த்தில் ஃபோன் பண்ணுற டைம் வச்சோ இல்லை அவங்களுடைய குலதெய்வத்தை வச்சோ இதெல்லாம் வச்சு கூட நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எந்திரம் குறியீடுகள், அதாவது சிஜில் குறியீடுகள், எந்திரம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, நீங்கள் குருஜியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி குருஜி. நமஸ்காரம்.